DJI மைக் மினி 2. ஸோ இப்போ தான் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அன்பாக்சிங் பண்ண போகிறேன் உங்களோட சேர்ந்து. நாங்கள் பார்ப்போமா? ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்மளும் பண்ணுவோமே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் காண்டி. என்ன இவனும் ஐஃபோன் மாதிரி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. எல்லாம் ஐஃபோன் காப்பி தான் பண்ணுறீங்க. திறந்து நல்லா இருக்குல்ல? ஸோ நான் வாங்கினது வந்துட்டு 2 டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் ரிசீவர் வந்துட்டு கேமராக்கு வைக்கிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, நாட் மொபைல் ஒன்னோட நான் வாங்கலை, நான் வாங்கினது கேமராக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இருந்தாலும் மொபைல்லையும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோனை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு அவனுங்க உள்ளுக்கு வந்துட்டு டைப் சியோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நான் ஐஃபோன் பைக்கிறனால லைட்னிங்கோட சேர்த்து வாங்கியிருக்கேன். ஆனால் இது டைப் சி பைக்கிறனால இது பைக்கலாம். ஸோ இப்போ இருக்கிறனால பார்ப்போமா? ஸோ உள்ளுக்கு முதல்ல ஒரு பவுச் கொடுத்துட்டானுங்க, நல்லா இருக்குது. ஸோ உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? வாவ், ரெயின்போ கலர்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இது என்னென்னா, எடுத்து நீங்கள் அந்த டிஜே மேலே ஒட்டினீங்கன்னா மெக்னெட். ஸோ ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு பிடிச்ச கலருமே ஒட்டிக்கலாம். 2 ஸ்லாட் காசமாக இருக்கிறது வந்துட்டு உள்ளுக்குள்ளே அந்த ஆல்ரெடி இருக்குன்னாங்க. அது அப்புறம் பார்ப்போம். இது ஓகே, சார்ஜிங் ஒயர் டைப் சி. ஃபைனலி இட்ஸ் ஹியர். தரத்தை பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. ப்ரெஸ் டு அன்லாக். ப்ரெஸ் பண்ணிடுவோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியுதா? ஸோ இதில் ஆல்ரெடி வந்துட்டு ஒயிட் கலர் இங்கே இருக்குது, மித்த கலர்ஸ்லாம் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த 2 எம்டி ஸ்லாட் வந்து இதை தூக்கி நீங்கள் வச்சு மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு மைக், அதர் மைக். உங்களுக்கு வந்து உள்ளுக்கு வந்துட்டு டெக்ஸியோட அடாப்டர் கொடுத்துட்றாங்க. ஓகே, அப்புறம் டிரான்ஸ்மிட்டர். நல்லா காம்பேக்ட், அழகாக தான் இருக்குது. ஓ, உள்ளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் ஒயரை நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம். நைஸ் நைஸ். ஓகே, ரிமூவ் பிஃபோர் யூஸ். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. வச்சுருவோம், சார்ஜ் பண்ணிட்டோம். இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இதுலேயும் ஒன்று இருக்குது, யூஎஸ்பி டைப் சின்ட்டு. ரிமூவ் பண்ணியாச்சு அதையும். ஏன் நீங்கள் என்ன போட்டிருக்குன்னா ஆன் அண்ட் ஆஃப். ஓகே சரி, அப்புறம் கண்டுபிடிச்சிக்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் 2 times. ஓகே ஓகே, இது வந்துட்டு ஓகே, இங்கே ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா 2 seconds ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் 2 times ப்ரெஸ் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு இதாக ஆக்டிவ் ஆகும். அப்புறம் பேரிங்கோட வந்துட்டு இந்த சைட் இருக்குது. ஸோ இது ஒரு 2 seconds இது பண்ணிங்கன்னா பே பண்ணிடுவாங்க, ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா.
உங்கள் ஃபோன் கூட இல்லை இதில். அது தென் தட் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி நம்ம செக் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இது நான் அப்புறம் ஐஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு இப்போ பேசுகிற இது வந்துட்டு நான் ஐஃபோனோட ஆடியோ. இதுக்கப்புறம் நான் இதை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போது நான் ட்ரான்ஸ்மிட்டரை ஐஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டேன். மைக் இங்கே இருக்குது, ட்ரான்ஸ்மிட் அங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். மைக் 2ஓட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே இண்டிகேட் பண்ணுது, ஆனால் நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணல. ஸோ இதுதான் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் உள்ள வீடியோக்கும் இப்போது நான் வந்து மைக் கனெக்ட் பண்ண அப்புறம் பேசுகிறதுக்கும். ஸோ அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, ஏன்னா எனக்கும் தெரியல எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ மோஸ்ட்லி நான் செக் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு vlog இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு மோஸ்ட்லி நான் ஏன் வந்துட்டு எல்லாம் யோசிப்பீங்க, ஏன் வந்துட்டு மொபைலோட வாங்காமல் ஸோ ஃபோனோட ட்ரான்ஸ்மிட்டை வாங்காமல் எதுக்கு வந்துட்டு இதை வாங்கினேன்ட்டு. ஸோ நான் வந்துட்டு ஃபோனுக்கு யூஸ் பண்ணோம், சேர்த்து கேமராவுக்கு யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு வெட்டிங் ஃபோட்டோஷூட் இதெல்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அங்கே இப்போ ஷார்ட் ஃபிலிமு எல்லாம் இது பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ ரெண்டுத்துக்கு நான் யூஸ் பண்ணுறனால இந்த இது தான் எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக தோணுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்லி ஃபோன் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பெட்டே வந்துட்டு மொபைல் ட்ரான்ஸ்மிட்டர் போகிறது பெட்டு. ஸோ ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஹோல்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு நான் அல்டர்னேட் ஆப்ஷன் வந்து நான் தேடி தான் ஆகணும். ஸோ அதர் தென் தட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் இதை இது பண்ணேன். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு vlog இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். என்னோடய ஃபோட்டோகிராஃபி பேஜ் இன்ஸ்டாகிராம் தெரியணும்னா நான் மேலே அப்போ டேக் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.